சுவிசேஷம் மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. வாயத்தரம் சொல்லணும் இந்த இரவு நேரத்துல. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். ஒருவேளை எதில நீங்க பயந்து போய் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, இல்ல பயந்து போயிருந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை கூட நீங்க கேட்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா. இந்த இரவு வேளையில கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஒருவேளை சில சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கத்தக்கதாக கூட சில மனிதர்கள் எழுப்பக்கூடும். சில சூழ்நிலைகள் அடுத்ததுக்காக நடப்பதற்கான காரியமே சாத்தியமற்றதாக கூட காணப்படலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா. அல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசம் யார் பேரில் இருக்குன்னு சொல்றாரு கர்த்தர்? கர்த்தர் பேரில். இந்த இரவு வேளையில உங்களை நீங்கள் நம்பப்படும் போது ஆசீர்வாதம் அல்ல, நீங்கள் கர்த்தரை நம்பும் போதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க உங்களை நம்பிட்டீங்க சொன்னா சில பிரச்சனை உங்க மனசு சொல்ல அது முடியாதுன்னு. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா உலகம் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் கர்த்தர் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா வேதம் சொல்லப்படுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு யாரெல்லாம் பெரியவர்ன்றீங்க. அல்லேலூயா. உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவாறு. ஒருவேளை இந்த பிரேயருக்கு வர்றதுக்கு முன்பதாக, இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பதாக எந்த சூழ்நிலையும் வந்து எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லும் முதல் வார்த்தை, பயப்படாது. அடுத்தது என்ன நடக்கும், அடுத்த காரியத்தை எப்படி நான் சந்திக்க போகிறேன், ஒருவேளை பல கேள்விகள் உங்க இருதயத்தில் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஒரு பதில் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய். அல்லேலூயா. நீ எதில சோர்ந்து போயிருக்கிறியோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, பயப்படாது. அல்லேலூயா. ஈசாக்கு வனாந்தரத்துல போகும்போது ஒரு நீரூற்ற, ஒரு தண்ணீருக்காக ஒரு பள்ளத்தை நோன்றாரு. பள்ளத்தை நோண்டும் போடும்போது பள்ளம் நோன்ற வரலையும் ஒரு கூட்டம் அமைதியா இருக்கு. தண்ணி வருமா வராதா, தண்ணி வருமா வராதான்னு ஒரு கூட்டம் பார்த்துட்டே இருக்கு. தண்ணி வந்த உடனே ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, இந்த இடம் யாருக்கு சொந்தமான இடம்? எனக்கு சொந்தமான இடம் சொல்லி சண்டை போடும்போது ஈசாக்கு என்ன பண்ணுவார்னா, அதுக்கு ஏசேக்குன்னு பெயர் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கடந்து போயிடுவார். ஏசேக்கு என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, வாக்குவாதம். எதுங்க? வாக்குவாதம். ஏன் அந்த பெயர் அங்க வைக்கிறான்னா, அவங்க அந்த பல்ல வெற்ற வரையிலும் நீரூற்று வர வரையிலும் எதிராக இருந்த கூட்டம் அமைதியா இருந்தாங்க. ஆனா எப்போ அது நீரூற்றுக்குள்ள தண்ணீர் வந்ததோ அப்போ ஒரு கூட்டம் வந்துச்சு, இது யாருடையது? எங்களுடையது. அவர் ஈசாக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இவ்வளவு நேரம் நாங்க என்ன பண்ணோம், கஷ்டப்பட்டுமே, இவ்வளவு நேரம் அதுக்காக உழைச்சுமே, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தண்ணி வர நேரத்துல இது யாருடைய நீரூற்று சொல்றீங்க? உங்களுடைய நீரூற்றுன்னு சொல்றீங்களே. ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பலர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம், உங்க ஆசீர்வாதங்கள் பலர் திருடப்பட்டிருக்கலாம். ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டதுனாலயோ திருடப்பட்டதுனாலயோ அதெல்லாம் உங்க ஆசீர்வாதம். அதை காட்டிலும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஈசாக்கு அங்க வாக்குவாதம் பண்ண உடனே அதை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணல, அழல, அவர் கடந்து போறார். கிறிஸ்தவ ஜீவி என்பது என்ன தெரியுமா? நீங்க சில இடத்துல நம்ம விழுந்துட்டா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறேன். இல்லைங்க, நீ விழுந்துட்டா உங்களை தூக்குகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. விழுந்தவனா தாக்குறவர் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, விழுந்து போனவனை கரம் பிடித்து தூக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. 2வது பள்ளத்தை வெட்டுறாரு. 2வது பள்ளத்தை வெட்டும் போது தண்ணீர் வருது. அங்கேயும் ஒரு கூட்டம் காத்துட்டே இருக்குது, தண்ணி வருமா வராதா, தண்ணி வருமா வராதான்னு. தண்ணி வர்ற நேரத்துல இன்னொரு கூட்டம் போது அங்க என்ன சொல்றான், இது என்னுடைய இடம் சொல்றான். அது சித்னாக்குன்னு பேர் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவன் கடந்து போறான். 3வதா போயிட்டு ஒரு பள்ளத்தை வெட்டுறான். அந்த பள்ளத்துல ரொம்ப இந்த 2 நீரூற்றுகளை காட்டிலும் 3வதா போய் வெட்டான் பாத்தியா?
அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவதா வெட்டின அந்த பள்ளத்தாக்குல இதை விட 7 மடங்கு அதிக நீர்ச்சுகளை கொண்ட இடம் தான் ரெகோபோத். அல்லேலூயா. சில ஆசீர்வாதம் உங்களிடத்திலிருந்து சில பறிக்க நினைக்கிறாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. அதை விட மேன்மையான ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்க அந்த பிரச்சனையிலே முழுகிடாதீங்க. இப்ப ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஏதோ ஒரு பிரச்சனையில இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறமும் கர்த்தர் ஒரு நீரூற்றை கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த நீரூற்றுகளை ஈசாக்கிடத்திலிருந்து வாங்கப்படலன்னு சொன்னா அவன் ரெகோபோத் நீரூற்று என்ன பண்ணிருக்க முடியாது, விசாலமானதை பார்த்திருக்கவே முடியாது. பலர் உன்னை நெருக்குகிறாங்களா, நீ கவலைப்படாத. பலர் உன்னை ஒடுக்க நினைக்கிறாளா, கவலைப்படாத. அவங்க ஒடுக்கிறதுனால நீ ஒடுங்கி போவதில்லை, அவங்க ஒடுக்கிறதுனாலதான் உன்னை கர்த்தர் பெருக்க பண்ணவே போறான். அல்லேலூயா. அவரால் நீ வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்ல நீ வாழ்கிற இடமா இருக்கலாம், இல்ல நீங்க படிக்கிற இடத்துல இருக்கலாம். ஏதோ இடத்துல உன்னை ஒடுக்கணும்னு நினைக்கிறாளா, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் விசாலமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். யார் விசுவாசிக்கிறீங்க? இந்த நைட் பிரேயர் நான் சொல்றேன், உங்களுக்கு விசாலமான ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஜெப ஆலய தலைவனை நோக்கி முதல் வார்த்தை சொன்னா, பயப்படாத விசுவாசம் உள்ளவனா. எப்ப இந்த வார்த்தை சொன்னார்னா, பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருன்னு அந்த வார்த்தை எப்ப சொன்னார்னா 35ஆம் வசனம் வாசியில, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போயிட்டா, இனி போதகரை வற்புறுத்தாது. இதுக்கப்புறம் யார உலகம் சொல்லுது, உன் மகன் மரிச்சுட்டா, இனி உன் மகன் என்ன பண்ண மாட்டா, பிழைக்க மாட்டா. இதுக்கப்புறமும் இந்த கடவுள் உங்ககிட்ட வந்தாலும் அற்புதம் நடக்காது. இந்த போதகரை வற்புறுத்தாதீர, ஏன்னா உன்னுடைய பெண்ணுடைய உயிர் நாச்சு போயிடுச்சு, இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னு இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்றாங்க? இயேசு கிட்ட சொல்றாங்களா, ஜெப ஆலய தலைமையிட்ட சொன்னாங்களா? மீன் வசந்த வாசிக்கலாமா, 35 வாசிக்கலாமா? அவர் என்ன பேசினார்னா, இயேசு ஒரு வார்த்தை பேசினார். மேல ஒரு வசனம் வாசிங்க, 34ஆம் வசனம் வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமா. இந்த நைட்டு பலருடைய வேதனை கர்த்தர் நீக்குகிறார். அல்லேலூயா. உன் வேதனை கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவல. அல்லேலூயா. இந்த நைட்டு இங்க ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்றார், ஆறுதலான வார்த்தை சொல்றாரு, உன் வேதனை நீங்குதுமா, நீ சுகமா இரு, சமாதானத்தோடு போ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், பயப்படாதுன்னு ஒரு வார்த்தை வருது. இன்னொரு பக்கம் ஒரு வார்த்தை வருது, உன் மகள் மரிச்சு போயிட்டா, இனி போதகரை வற்புறுத்தாதீர். ஒரு இடத்துல ஆறுதலான வார்த்தை, இன்னொரு இடத்துல மறிக்கப்பட்ட வார்த்தை. இந்த 2 இடத்துலயும் இயேசு நின்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்துல வேதனை நீங்கி சுகமாயிரு, இன்னொரு இடத்துல போதகரை இதுக்கப்புறம் வற்புறுத்தாத, ஏன்னா உன் மகள் மரிச்சு போயிட்டான். எதெல்லாம் வாழ்க்கையில இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, நாங்க எவ்வளவு பேசிட்டோம், எவ்வளவு நாங்க முயற்சி செய்தோம், இதுக்கப்புறம் நடக்காது ஆகாது சொல்லிட்டாங்க. ஒண்ணு சொல்றாங்க, உலகம் எது முடியாதுன்னு சொல்லுதோ, கர்த்தர் இந்த நைட்டு சொல்றாரு, எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிற தெய்வம் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆறுதலான வார்த்தை, நீ சமாதானத்தோடு கூட போன்றான். ஆனா சமாதானத்தோடு ஒரு ஸ்திரீ போறா, ஆனா ஒருத்தருக்கு இருந்து சமாதானமோ போற வேலையில் தான் கர்த்தர் சொன்னாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கீங்களா? இதுக்கப்புறம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை பிரதர், இதுக்கப்புறம் நாங்க அடுத்தது என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கு தெரியல, நாங்க கலங்கி நின்று இருக்கிறோம், எங்க கூட யாரும் இல்ல. உங்க கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களோடு கூட இயேசு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், இல்ல உன்னோடு கூட பழகினவர்கள், நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். அவர் தான் சொல்றாரு, பயப்படாத விசுவாசம்
ஒருவேளை இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையினோடு கூட கேட்கிறீன்னு தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கும். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை வந்து எனக்கு தெரியாது, நான் உன் முகத்தை பார்க்கிறேன், ஆனா உன் இருதயத்தில் உள்ள யோசனைகளை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா. முடியாது நினைக்கிற காரியத்தை உன் விசுவாசம் முடிய பண்ணும். ஆகாது சொல்றத உன் விசுவாசம் முடிய பண்ணும். நான் அதான் சொல்றேன், நான் ஜெபித்தால் என் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நான் ஜெபித்தால் அஸ்திபாரங்கள் அசையும். அல்லேலூயா. நான் ஜெபித்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு அனுகூலமா மாற்றி தருவார். அல்லேலூயா. முதல்ல உங்களை நீங்க நம்பணும். முதல்ல யார் நம்பணும்? அல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு ஏன் அந்த ஆண்டு சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா. உலகம் மற்றவங்க சொல்றதல்லங்க உன் ஆசீர்வாதம். மற்ற மனுஷன் வந்து சொல்லிட்டாங்க, உன் மகள் மரிச்சு போயிட்டா, இனி போதகர. நான் அடிக்கடிக்கு தாவீது அழகா சொல்லுவாரு. சங்கீதம் 3ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 3:3 கொஞ்சம் வாசிச்சு சீக்கிரம். ஆனாலும் கர்த்தாவே, நீரின் கேடகமும் நீரின் மகிமையும் என் தலையை உயர்த்துருமாய் இருக்கிறீன்ற வார்த்தைய தாவீது தான் சொல்றார். அல்லேலூயா. இருக்கீங்களா? உங்களை உயர்த்துகிற கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா அந்த வார்த்தை யார்கிட்ட சொல்லணும்? நான் தான் சொல்லணும். அல்லேலூயா. எனக்காக பாஸ்டர் இருக்கிறாரு, எனக்காக எங்க சபை இருக்கு, இதெல்லாம் செகண்ட் கேட்டகரி. முதல் கேட்டகரி என்ன தெரியுமா இருக்கு? நல்ல கவனிக்கணும். பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இருன்னு ஏன் இயேசு அவனை பார்த்து சொல்ல காரணம் என்ன தெரியுமா? மத்தவங்க சொல்றது உன் ஆசீர்வாதம் இல்ல. உன் மகள் மரிச்சு போயிட்டான்னு மத்தவங்க சொன்னதெல்லாம் ஆசீர்வாதம். உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு. நான் ஜெபித்தால் அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைய பண்ணுவார். நான் விசுவாசிக்கிற மரித்தவனை கூட உயிரோடு கூட எழுப்புகிற விசுவாசம் ஒன்னில் இருக்குன்னா, எந்த காரியம் மரித்து போயிருக்குதோ அது எல்லாம் கர்த்தர் உயிரடைய செய்வார். அல்லேலூயா. 4 நாள் நாற்றம் எடுத்த லாசருடைய சரீரத்தை ஒரு வார்த்தையை சொன்னார், லாசருவை எழுந்து வெளியே வான்னு சொல்லும் போது நாற்றம் எடுத்த சரீரத்தை வெளியே கொண்டு வர முடியும் சொன்னா, உன் விசுவாசம் நாற்றமா இருக்கிற வாழ கர்த்தர் வாசனையா மாற்ற முடியும். ராமன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. உலகம் சொல்லுது உன் மகள் மரிச்சுட்டான், இனி யார வற்புறுத்தாது. சிலர் சொல்லுவாங்க, அந்த இயேசு நம்பி நம்பி போற உன் வாழ்க்கையில் ஒண்ணுமே. உலகம் சொல்லும், உலகம் உன்னை ஏளனமா பேசும். உலகம் சொல்லுவதல்ல உன் ஆசீர்வாதம், நீ சொல்வதுதான் உன் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னவனை பார்த்து சொல்ல, யாரை கொண்டு அற்புதம் செய்யணுமோ அவனை பார்த்து சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம். அடுத்தது எது நடக்குன்னு தெரியல பிரதர், நான் நம்பி இருக்கிறேன், அடுத்த சூழ்நிலை நான் மதில் மேல இருக்கிறேன், எந்த பக்கம் விழுவுன்னு தெரியல. ஒண்ணு, நீ எந்த பக்கம் விழுறே இல்லையோ கர்த்தரை நம்பு. உன்னை கரெக்டான இடத்துல அவர் அழகா கொண்டு போவான். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம். இந்த இரவு வேலை மீண்டுமா நான் அதிகமா நான் என் ஆவியில் உணர்த்தப்படுகிற வார்த்தை சொல்றேன். நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து இருக்கிறீங்களோ என்னால் தெளிவா சொல்ல முடியும், நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க. செகண்ட், அவர் மேல விசுவாசம். நிறைய பேர் பயப்படாம இருப்பாங்க, ஆனா விசுவாசம் தான் மேலே இருக்காது, கடவுள் மேலே இருக்காது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? எல்லாரும் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, பயப்படாத. 2வது, விசுவாசம் உள்ளவனா. பக்கத்துல சொல்லுங்க, ஒண்ணு விசுவாசம் உள்ளவனா. அல்லேலூயா. இந்த வார்த்தை சொன்ன உடனே ஒருத்தன் சொல்றான், இனி போதகர வற்புறுத்தாது. அவர் வந்தாலும் இதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்ல. அத சொன்னவன் இவர் சொல்றாரு. ஜபாலை தலைவனை நோக்கி இயேசு சொன்னார், மகனே பயப்படாத. எதுக்கு விசுவாசம் உள்ளவனா இரு சொன்னா, நீங்க எடுத்து வாசிங்க. அதுல 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் வாசி. 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். யாரு அவள்? யாரு? ஜப ஆலய தலைவனுடைய மகள் எப்படி இருக்கிறாளா? மரண அவஸ்தை. மரண அவஸ்தைனா இப்போவோ
அப்போன்னு இருக்கிறா. அவன் மேல வந்து நீ என்ன பண்ணோம், கையை வச்சா போதும். அல்லேலூயா. இது சொன்ன ஸ்டேட்மெண்ட். இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாரு. ஆரம்பத்தை சொல்லுவோம், ஆண்டவரே வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். ஒரு பிரச்சனை வந்தா பாட்டு மறந்துடுவோம், ஒரு போராட்டம் வந்தானே பாட்டு மறந்துடும். அல்லேலூயா. எதை கமிட் கொடுத்தோமோ, எதை அறிக்கை பண்ணுமோ அதை மறந்துடுவோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை மட்டுமே ஏசப்பாக்கு எதெல்லாம் சொன்னமோ அதை மறந்துடுவோம். அல்லேலூயா. ஆனா இவன் என்ன சொன்னா, என் மகள் மீது உமது கையை வையும், நீ வச்சா அப்போ அவன் பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிழைக்கிறவன் சொன்னவன் இப்ப செத்து போயிட்டான். பிழைக்கிறவனும் வந்தவன் இப்ப ஆயிட்டான், செத்துட்டான். செத்த வார்த்தை ஏசப்பா கேட்டாரு அவனை பார்த்து, பயப்படாத. நீ முதல்ல வந்து என்ன சொன்ன வாசிக்கலாம், 23ஆம் வசனம் வாசிங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீ வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பார் என்று அவரை மிகவும். அல்லேலூயா. என்ன வேணார் அவர், அவருடைய ஜெபம் எதுவா இருந்தது? ஜபாலை தன்னுடைய ஜபம் என்னவா இருந்ததுங்க? எவீருடைய ஜபம் சோத்திரம். அல்லேலூயா. என் மக மேல கையை வச்சா என் மக பிழைப்பான். அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமாவா ஆமா இல்லையா? என் மக மேல கையை வையும், என் மக பிழைப்பான். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? ஜபாலை தான். ஆனா ஏசு சொல்றாரு, பயப்படாத, உன் மக பிழைக்கணும் சொன்னா விசுவாசங்க கிரியை செய்யணும். யாருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. இவர் என்ன சொன்னாரு, கையை மாத்திரம். நீங்க நிறைய பேரு கை வச்ச மாத்திரம் அற்புதம் நடக்காது, கை வச்சு ஜெபம் பண்றதுலாம் அற்புதம் நடக்கணும். ஜெபம் பண்ணாலும் யார் விசுவாசிக்கணும்? யார் வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் விசுவாசித்தால் தான் அந்த ஜெபத்துக்கு உயிர் வரும். யாருக்கு விளங்குதுங்க? இப்போ பிழைப்பான்னு சொல்லி என் மேல கை வச்சா பிழைப்பான்னு சொன்னார்ல, இப்போ செத்துட்டான், மகள் செத்துட்டான். செத்த உடனே இவருக்குள்ள என்ன இருக்கும்? இதுக்கப்புறம் ஏசப்பா வந்தாலும் என்ன நடக்காது? சில இடத்துல நம்மளே நாமே முடிவுக்கு கொண்டு வந்துடும். முடிவு யார் தான் செய்யணும்? முடிவு யார்கிட்ட கொடுத்துடணும்? பல இடத்துல முடிவு யார் எடுத்துருது? நம்ம எடுத்துறோம். அல்லேலூயா. ஆனா எவீர் அதனால சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. செத்துட்டான்னு சொல்றாங்களா? ஓகே, நீ என்ன சொன்ன? என் மக மேல கையை வச்சா மக பிழைப்பான்னு சொன்னல, அந்த ஸ்டாண்டர்ட்ல அந்த வார்த்தையில நிலைச்சிரு. நான் வைக்கிறேன், உன் மகள் பிழைப்பான். இதை பிழைக்க செய்யணும் சொன்னா உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. இப்ப நிறைய காரியம் நம்ம ஜெபிச்சிருக்கோம்ல, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும் சொன்னா உன் விசுவாசத்துக்கு தக்கதாக தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம் 37ஆம் வசனம் வாசிங்க. தவிர இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டில வந்து சந்தடியும். அவங்கள ஏன் அழுறாங்க? எல்லாரும் ஏன் அழுறாங்க? மகள் மகள் செத்துட்டா. ஒரு சீக்கிரம் இந்த செய்தி நான் சொல்றேன். எப்போ தேவ சமூகத்துல வந்து நீ அறிக்கை பண்ண பத்தியா, ஜபத்தை கொடுத்து பத்தியா, அப்பவே உன் ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாருக்கு விளங்குதுங்க? என் மகன் மேலே கை வையும், அப்பொழுது என் மகள் பிழைப்பான். நீ எப்போ ஸ்டேட்மெண்ட் போட்டாரு பாரு, அப்பவே ஜபம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற ஜபமானது ஒன்றும் வெறுமையா ஆகாது. அது ஏற்ற வேலையில ஏற்றதை சரியான நேரத்துல கரெக்டா செய்யும். அல்லேலூயா. சிலருக்கு எனக்கு இப்பவே நடக்கும்னு நினைக்கிறோம், எனக்கு இப்ப நடந்தா அப்படிதான் நல்லா இருக்கும், இது உன் அவசரம். ஆனா அவருடைய சித்தம் ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. செத்துட்டு உடனே கூட ஏசப்பா ரொம்ப ஃபாஸ்டா போனாலும் பைபிள் சொல்ல, அங்க ஆண்டவர் பேசுறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா. அப்போ அங்க அந்த இடத்துல அவிவிசுவாசம் இருந்துச்சுன்னா என்னால் அற்புதத்தை செய்ய முடியாது. நான் செய்ய நினைச்சாலும் அவருடைய அவிவிசுவாசம் அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. யாருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் ஒரு போல
12 சிஷ்யர்களும் திரளான ஜனங்களும் கூட இருக்கிறாங்க. எல்லாரும் உள்ள இட்டு போல, எல்லாரும் உள்ள இட்டு போயிருந்தா எல்லாம் என்ன பண்ணிருப்பானா, ஏசப்ப என்ன பண்ண போறாரு, ஏசப்ப ஓத போறார். நான் சொல்றது உங்களுக்கு இல்லைங்கதான். ஆண்டவர் செலக்டட் பீப்புள் ஏன் கொண்டு போறேன்னா, யார் இயேசுவோட ஆவியில கனெக்டா இருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம் உள்ள கொண்டு போறாரு. அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசிங்களேன். நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை சொல்லுங்க, பிள்ளை சந்தோஷம், பிள்ளை உன் காரியம் சில பேர் முடிஞ்சிச்சு சொன்னாலா, இன்றைக்கு கத்த சொல்ற அது ஒண்ணும் முடியல. ஆமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. இது நடக்கவே நடக்காது சொல்றாங்களா, கத்த சொல்றார் அது இன்னும் முடியல. அல்லேலூயா. ஏன்னா நான் தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். தொடங்கினவர் அவர் முடிப்பதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. பிள்ளை செத்து போனதுன்னு எல்லாம் அழுறாங்க. ஆனா இவர் சொல்றாரு பிள்ளை சாகல, அப்படியா இருக்கிறான், தூங்குறாங்க. அல்லேலூயா. யாருக்குள்ள விளங்குதுங்க? இதை கேட்ட உடனே தொடர்ந்து வாசிக்கலாம். யார் நகைத்தார்கள்? இவர் போதகர் என்றாங்க, கடவுளேன்றாங்க. செத்து போன பொண்ணு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, தூங்கி இருக்குதுன்றாரு. இவருக்கு என்ன லூஸ் ஆச்சா, என்ன வேற மாறிச்சான்னு எல்லாரும் யாரை பார்த்து நகைச்சாங்க? ஏசு. சிலர் உங்க சூழ்நிலை பார்த்து சிலர் நகைப்பாங்க. பைபிள் தூக்கின்னு போற ஜெபம் பண்ற ஒண்ணும் நடக்கலையே அப்படி சில பேர் நகைக்கிறாங்களா? கவலைப்படாத, சீக்கிரத்துல உன் வாழ்க்கையில கத்த நல்லா செய்ய போறாரு. சீக்கிரம் சொல்றாங்க. ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்குதுல்ல, சில எல்லாம் சொல்லி சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்கல்ல. சர்ச்சுன்னு போறியே சிரிப்பாங்கல்ல, சர்ச்சு போய் என்ன வார்த்தை வந்துட்டு சொல்றாங்க பாத்தீங்களா? சில நக்கல் அடிப்பாங்க பாத்தீங்க, கிண்டல் பண்ணுவாங்க பாத்தியா? கிண்டல் பண்ற கூட்டத்துலதான் கர்த்தர் மகிமையா கிரியை செய்வார். அல்லேலூயா. வார்த்தை சொல்லு, வாசிமா. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இந்த இடத்துல பிரவேசித்து பிள்ளையை கையை என்ன பண்ணாரு? பிள்ளையுடைய இந்த நைட்ல யார் கையோடு யார் கை இணைய போகுதுன்னா, என் கையில ஏசப்பா கை இணைய போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரையிலும் நான் சிங்கிளா நடந்தேன். அந்த நைட்டு எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. சிரிக்கிற வேலையில பிள்ளையுடைய கைய யார் பிடிச்சது? இந்த உலகம் உன்னை கைவிடும். உலக கைவிட்ட நேரத்துல அவர் கை கொடுப்பார். யாருக்கு விளங்குது? அல்லேலூயா. சில நம்பினவங்க உன்னை கைவிட்டு இருக்கலாம், கவலைப்படாதீங்க. கை கொடுக்கிற ஒரு கரம் கூடவே இருக்கு. அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே. அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. தலி தாகுமே என்றார், அதற்கு சிறு பெண்ணை என்று வாசிமா. என்னம்மா? எப்போ எப்போ அது கை அதுவா இருக்கும்போது அற்புதம் இல்லை. அந்த கை இயேசுக்குள்ள வரும்போது யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? உங்களால சாதிக்க முடியாது, உங்களோடு கூட இயேசு இருந்தா நீங்க சாதிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோம்ல. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரையும் வெளியே போக சொன்னா நக்கல் பண்றவன் சிரிக்கிறவனா என்ன அற்புதத்தை ஆண்டவரால் செய்யவே முடியாது. அந்த இடத்துல யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வச்சுதான். அப்பதான் சொல்றேன், அவிவிசுவாசமா ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு 4 பேர் நம்ம ஜெபம் பண்றோம், ஒருத்தர் அவிவிசுவாசமா இருந்தா கூட அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்யவே முடியாது. அதனாலதான் நம்ம இணைஞ்சு ஜெபம் பண்றதுடைய ரீசன் எல்லாருடைய ஆவியே ஒருமனப்படணும், எல்லாருடைய கையும் கர்த்தருடைய கையில இணைஞ்சிருக்கணும். அப்ப நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. இந்த இரவுல எதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உன் புத்திக்கு தோணுதோ அதை கர்த்தர் சொல்றாரு, இன்னும் அது முடியலப்பா, இதை விட பெரிதான ஒரு காரியத்தை இந்த நைட்டு நான் உனக்கு சொல்லுங்க. அதல்ல முடிஞ்சு போயின்னு வந்த பாத்தியா, அதல்லப்பா, இந்த நைட்டு கர்த்தரும் வலது கையை பிடித்து உன்னை தூக்கு விடுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ சிரிச்சவன என்ன பண்ணுவோம்? சிரிப்புன்னே எழுந்துருன்னு சொன்னேன், கை பிடிச்சாலும் எழுதிச்சு. இப்ப எழுந்து வெளியே வரும்போது நம்ம சிரிச்சாலும் என்ன பண்ணுவோம்ப்பா?
வாய் முக்கிய கொஞ்சம் அலையிலூயா. யாரால விளங்குதுங்க? இந்த நைட்ல எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். ஏனென்றால் உங்களால் அல்ல, உங்க கைகளில் இயேசுடைய கை இணைக்கப்பட்டதுனால கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறீங்க? எதை குறிச்சு பயப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, என் தெய்வத்தால் எல்லாவற்றையும் செய்ய, நான் ஜெபித்தால் அற்புத அடையாளங்களை தெய்வத்தால் செய்ய நான் அல்ல, என் கரத்தை நம்பி இல்ல, நான் அவர் கரத்தை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவரை கரத்தை நம்பிட்டா ஒரு குறையும் வராதபடி கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க சொல்லல, அவரை நம்பினா உன்னை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே. அல்லேலூயா. இன்னைக்கு நான் மீண்டும் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றேன், பயப்படாத, பயப்படாத. அல்லேலூயா. எதிலெல்லாம் நீ பயந்து போய் இருக்கிறையோ, எதிலெல்லாம் கேள்வியோடு கூட இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், பயப்படாத, அவர் உன் கூடவே இருக்கிறார். உன் வலது கையெழுத்தை பிடித்த தேவன், அவர் கடைசி வரையிலும் உன்னை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்ம இருக்கிற கண்களை மூடி கிறிஸ்தவ ஜெபம்.